விடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளின் செய்திகளோடு இணைந்து கொள்கிறேன். இன்றைய நாளின் செய்திகளாக பல செய்திகள் காணப்படுகிறது. அதற்கு முன்னர் இன்றைய நாள் ஜூலை மாதம் 4ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போம். இன்றைய செய்திகளாக பார்த்தால், உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பெருமளவு பணம் பின்வாங்கும் அரசாங்கத்தின் வாக்குறுதி என்ற செய்தியை பார்க்கலாம். கடந்த தேர்தல் காலத்திலே பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய உகண்டாவில் மறைத்து வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் பணத்தை திரும்பப் பெறுவதற்கு எதிர்பார்த்ததை விட அதிக காலம் ஆகும் என அரசாங்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்றது. இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த கரவீரதான் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் உகண்டாவில் இலங்கை பணத்தை மறைத்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பாக மத்திய வங்கிக்கு இதுவரை எந்த முறைப்பாடும் பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் அத்தகைய முறைப்பாடு வந்தால் அது விசாரணைக்காக காவல்துறையினருக்கு அனுப்பப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த உகண்டா விவகாரம் என்பது கடந்த காலத்திலே ஒரு மிக பெரிதாக சூடுபிடித்த ஒரு செய்தியாகவே இருக்கின்றது. இது ஒரு நீண்ட கால பிரச்சனையாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது கோடபாய ராஜபக்ச ஆட்சி கலைக்கப்பட்ட போது மிக பிரபலமான ஒரு செய்தியாக இருந்தது இந்த உகண்டா பிரச்சனை. அங்கே பெருமளவான நிதிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அதாவது குறிப்பாக சொன்னப்போனால் ராஜபக்ச குடும்பத்தின் நிதி என்றே அன்றைய காலங்களிலே பேச்சிருந்தது. அந்த நிதிகள் அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும், அங்கே பல கம்பெனிகள் அங்கே இருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருந்தது. அன்றைய காலத்தில் அது சமூக வலைத்தளங்களின் ஊடாகத்தான் அவ்வாறான செய்திகள் பரவியிருந்தன. அந்த நிதிகளை அனுரகுமார் திசுநாயக்க அவர்கள் தேர்தல் காலத்திலே மீட்பதாக தேர்தலிலே அந்த விடயங்களை சொல்லியிருந்தார். அது தொடர்பான செய்தியாகத்தான் இருக்கிறது. அதை மீட்பது கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. அதேவேளை மேலும் ஒரு செய்தியாக பாதாள உலகிடம் பெற்ற 500 கோடி அந்த விடயம் தொடர்பிலே விஜயதாசவின் மகன் உட்பட 3 மேலும் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு பிணை வழங்கப்படாமல் மேலும் காலம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ரகித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் கோரண தொகுதியில் முன்னாள் அமைப்பாளர் சரித் அபயசிங்க மற்றும் இலங்கை விமான நிலையம் மற்றும் வான்வெளி சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் அருண ஸ்ரீ பரச கெந்திகே ஆகிய 3 விளக்க மறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் நேற்று இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த விளக்கமறியல் காலம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையிலேயே அடுத்து அவர்கள் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த நீடிப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகனான சட்டத்தரணி ராகித ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியின் கோரண தொகுதி முன்னாள் அமைப்பாளர் சரித் அபயசிங்க, இலங்கை விமான நிலையம் மற்றும் வான்வெளி சேவைகள் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் அருண ஸ்ரீ பரத கெந்திகே ஆகிய 3 இவ்வாறு கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்கள் தொடர்பான அந்த பிணை வழங்கப்படாமல் அவர்களுக்கு கால நீடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அதிகாரத்தை மீண்டும் திரைமறைவில் கைப்பற்ற அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக வசந்த முதலிக்கு பகிரங்கமாக ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார். நாட்டில் தற்போது திரைமறைவில் உருவாகி வரும் ராஜபக்சகளின் புதிய அரசியல் ஒன்றிணைவுகள் மற்றும் கூட்டணிகள் தொடர்பில் நாட்டின் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடனும் கவனத்துடனும் செயற்பட வேண்டும் என்று மக்கள் போராட்ட இயக்கத்தின் செயற்குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த விடயத்தை கொழும்பில் நேற்று வெள்ளிக்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். தற்போது புதிதாக உருவாகி வரும் அரசியல் கூட்டணிகளில் இணைவதற்கு அல்லது அவற்றுக்கு ஆதரவு வழங்குவதற்கு முன்னர் மக்கள் அவற்றில் பின்னால் மறைந்திருப்பவர்களை நன்கு கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில் தெரியும் தற்காலிக முகங்களை மட்டும் பார்த்து மக்கள் ஏமாந்து விடக்கூடாது. தற்போதைய அரசியல்
சூழலை பார்க்கும்போது பிரதான எதிர்க்கட்சியும் கூட குழப்பமடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றது. இந்த புதிய கூட்டணிகள் எதுவும் மக்கள் நலனுக்காக உருவாக்கப்படுபவை அல்ல, மாறாக இழந்த அதிகாரத்தை மீண்டும் எப்படியாவது கைப்பற்றும் நோக்குடன் உருவாக்கப்படும் சுயநல அரசியல் கட்டமைப்புகள் ஆகும். எனவே பொதுமக்கள் எவ்வித அவசரமுமின்றி நிதானமாக செயற்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். வசந்த முதலிகே குறித்த புதிய கூட்டணிகளில் நாமல் ராஜபக்ச, கோடபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச ஆகியோரின் அரசியல் முகங்கள் மீண்டும் ஒன்றிணைக்கப்பட்டு வருகின்றன. இவர்களின் பழைய அரசியல் முகமூடிகள் தற்போது மெதுவாக மக்கள் மத்தியில் வெளிப்படத் தொடங்கியுள்ளன என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர உள்ளிட்ட சிலர் இவ்வாறான சுயநல கூட்டணிகளை உருவாக்கும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். அனைத்து தரப்பையும் ஒன்றிணைத்து ஒரு பாரிய அரசியல் கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்றும், அதேபோல் SM சந்திரசேன உள்ளிட்டோரும் இந்த அரசியல் சூழ்நிலை பின்னணியில் இயங்கி வருகின்றனர் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இத்தகைய தந்திரோபாய அரசியல் ஒன்றிணைவுகள் நாட்டுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையை மீண்டும் தோற்றுவிக்கக்கூடும். இவை ஊழல், மோசடி மற்றும் அதிகார துஷ்பிரயோகங்களுடன் நேரடியாக தொடர்புடைய பழைய அரசியல் சக்திகளை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர வைத்து பலப்படுத்தும் முயற்சிகளாகவே அமையும். இவ்வாறான சந்தர்ப்பவாத அரசியல் நகர்வுகளின் மோசமான விளைவுகள் எதிர்காலத்தில் நாட்டுக்கு தெளிவாக வெளிப்படும் என்று அவர் இவ்வாறு எச்சரித்திருக்கின்றார் வசந்த முதலிகே. இப்பொழுது பார்த்தால் சமூக வலைத்தளங்களில் 2029 யார் ஜனாதிபதியாக போகிறார்கள் என்ற பேச்சுக்கள் இப்பொழுதே ஆரம்பித்து விட்டன. சமூக வலைத்தளங்களிலே பற்பல பெயர்களின் ஊடாக இவ்வாறான பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது ஆரம்பித்து விட்டது. யார் ஜனாதிபதி என்ற அந்த முகத்தை அறிமுகப்படுத்துவதற்காகவே இந்த கணக்குகள், அதாவது முகநூல் கணக்குகள் ஊடாகவே அது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல்வேறான பரப்புரைகள் அவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எதிர்காலத்திலே, அதாவது 2029 உங்களுக்கு பிடித்த ஜனாதிபதி யார், யார் ஜனாதிபதியாக வருவார்கள், அவரை உங்களுக்கு பிடிக்கும், சிறந்த ஆட்சியை தருபவர்கள் யார், தந்தவர்கள் யார் என்ற அந்த விடயங்களை முன்வைத்துத்தான் இப்பொழுது முகநூல் ஊடாக இந்த பரப்புரை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அது உண்மையில் மக்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். இவ்வாறான அவர்கள் வாழ்ந்த ஆட்சிகள் எவ்வாறெல்லாம் இருந்தது, தாங்கள் அவற்றையெல்லாம் அனுபவித்தவர்கள் என்பது அந்த மக்களுடைய முடிவிலே தான் தங்கியிருக்கிறது. அவர்கள் அதற்கான முடிவை எடுத்து கொள்வார்கள். ஈழத்தமிழரின் அரசியல் நிலவரம் குறித்து சென்னையில் திருமாவளவுடன் தமிழ் தேசிய பேரவையினர் ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக இருக்கின்றது. யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான 7 பேர் கொண்ட விசேட தூதுக்குழுவினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவனை நேற்று சென்னையில் சந்தித்து கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். சென்னையில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை பணிமனையில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஈழத்தமிழர்களின் தற்போதைய அரசியல் நிலைமைகள், வடக்கு கிழக்கு மக்களின் சமகால பிரச்சனைகள் மற்றும் தமிழக ஈழத்தமிழர்களுக்கு இடையிலான பரஸ்பர ஒத்துழைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்கள் தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே விரிவான கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் தேசிய பேரவையின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் MP தலைமையிலான இந்த குழுவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளருமான செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் இன்னும் பலர் அதிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இதன்போது ஈழத்தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினை, அதற்கான நிரந்தர அரசியல் தீர்வு மற்றும் தாயக மக்களின் தற்போதைய தேவைகள் உள்ளிட்ட மிக முக்கிய விடயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடலை அவர்கள் மேற்கொண்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. உலகம் இயற்கையோடு மிக போராட வேண்டிய ஒரு சூழலுக்குள் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே ஐரோப்பா முற்றுமுழுதாக வெப்பத்தின் தாக்கத்திலே மூழ்கியுள்ளது. பிரான்சில் மட்டும் 2000 பேருக்கு அதிகமானோர் பலியாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஐரோப்பா கண்டத்தை உலுக்கி வரும் வரலாறு காணாத கடும் வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ் நாட்டில் மட்டும் ஜூன் மாதத்தின் கடைசி வரை 2000க்கும் அதிகமான மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது.
பிரான்சில் கடந்த ஜூன் 24 அன்று வரலாற்றிலேயே மிக அதிகபட்சமாக பாரிஸ் நகரில் 41 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதனால் ஜூன் 22 முதல் 28 வரையிலான காலகட்டத்தில் மரணங்களின் எண்ணிக்கை 29% உயர்ந்து 2025 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இதில் குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் பாரிஸ் நகரில் மட்டும் மரணங்கள் 62% அதிகரித்துள்ளன என்றும் சொல்லப்படுகிறது. ஐரோப்பாவில் கோரத்தாண்டவமாடும் வெப்ப அலை பிரான்சில் மட்டும் 2000க்கும் அதிகமானோரை பலி கொண்டிருக்கின்றது. இது மட்டுமின்றி பெல்ஜியத்தில் வழக்கத்தை விட 39% கூடுதலாக 1222 மரணங்களும், நெதர்லாந்தில் 488 மரணங்களும் பதிவாகி உள்ளன. வெப்பத்தை தணிக்க நீர்நிலைகளுக்கு சென்றவர்களில் பிரான்சில் மட்டும் ஜூன் 18 முதல் 72 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. கடும் வெப்பம் காரணமாக பிரான்சின் தெற்கு பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இந்த கோடை காலம் தொடங்கியது முதல் இதுவரை 7000 காட்டு தீ விபத்துக்கள் ஏற்பட்டு 8700 ஹெக்டேர் பரப்பளவிலான காடுகள் சாம்பலாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது. செயின்ட் மேரி லாமேர் பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீ காரணமாக 3000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வார இறுதியில் பிரான்ஸ், போர்ச்சுகல், இஸ்பாயின் மற்றும் பிரித்தானியா ஆகிய நாடுகளில் வெப்பநிலை மீண்டும் 40 பாகை செல்சியஸை தாண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. போர்த்துகல் நாடு செவ்வாய்க்கிழமை வரை அவசர நிலையை அறிவித்திருக்கின்றது. இதேவேளை அமெரிக்காவிலும் ஜூலை 4 சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு இடையே மில்லியன் கணக்கான மக்கள் கடுமையான வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த வெப்பம் தொடர்பிலே இலங்கைக்கும், அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பிரதீபராஜா அவர்கள் அறிவித்திருக்கின்றார். விரிவுரையாளர் பிரதீபராஜா அவர்கள் எதிர்வரும் மாதம் மற்றும் அடுத்த மாதங்களில் கடுமையான வெப்பம் எம்மை தாக்கும் என்றும் சொல்லி இருக்கின்றார். எனவே நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்று ஐரோப்பா கண்டம் முற்றும் முழுதாக இந்த வெப்ப அலையின் பிடியிலே சிக்கியிருக்கின்றது. வீதிகள் எல்லாம், தார் வீதிகள் எல்லாம் உருகத் தொடங்கி இருக்கின்றன. அதாவது வீதி சமைக்கைகளில் போடப்பட்டிருந்த விளக்குகள் எல்லாம் உருகி விழுகின்ற நிலையிலே தான் அங்கே வெப்பம் இருக்கின்றது. மிக கோரமான சம்பவங்களை நாங்கள் இந்த முகநூல் வழியாக, இணையதளங்கள் வழியாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த மக்கள் படும் அவலங்கள். நல்லது அன்பு சொந்தங்களை, இதுவரை நீங்கள் இடிமுழக்கத்தின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் சக்திவேல். தொடர்ந்தும் ஆதரவை நல்குங்கள். உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.